திருச்சியில இருந்து 2 டிராமா கேட்டிருக்காங்கடா. 2 டிராமா கேட்டிருக்காங்க. என்ன ரேட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கு போட்டா நமக்கு கட்டுப்படியாது. 1000 ரூபாய் மேல கொடுத்தா ஓகே, இல்லன்னா வேணாம். சொல்லிடு நீ. அது மதுரை சங்கீதா. போன மாசம் தானே போயிட்டு வந்தான். அதுக்குள்ள போனா போர் அடிக்காது, ஆடியன்ஸுக்கு பார்க்கவே மாட்டான். அப்புறம் அடுத்த மாசம் ஓகே இருந்தா போலாம். சேலம் போயிட்டு வரலாம்யா, நல்லா இருக்கும். பஸ்ல போயிட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். இந்தா இதுக்கு வரணும்னு எழுதி போடு. ஆமா, நீ சாயந்தரம் டிராமா எங்கடா? உதப்பேன். எத்தனை வாட்டி சொல்றது நடிகர் சங்கத்துல? சரி, டிராமா எல்லாம் ரெடியா? இல்ல ஒரு உருப்படி தர அது போல் இருக்க. யாரு? இந்த நடிகை ஸ்ரீ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அம்மா ரோஜா தேவி சொல்லிட்டா. டேய், அறிவு இருக்கடா உனக்கு? நம்ம ட்ரூப்புக்கு அதெல்லாம் எதுக்குப்பா? அரஞ்சன தெரியுமா? லேடி ஆர்டிஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய் நின்னு ட்ரூப் பானத்தை வாங்காதேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன நீங்க என்ன ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன வேணும்ட்டேவா வீட்டுக்கு போனேன்? என் வேலை உனக்கு தெரியும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. ரோடா அலைஞ்சேன். இன்னைக்கு மத்தியானம் எக்கச்சக்க தாகம்னு ஏதோ ஒரு கதவை தட்டினேன். கதவை திறந்தா உள்ள இருந்து ரோஜா தேவி வர. இன்னைக்கு சாயங்காலம் லேடி ஆர்டிஸ்ட் என்னடா பண்றது? என்ன பண்றது? கைவசம் ஒரு அட்ரஸ் இருக்கு. செவ்வந்தின்னு ஒரு அம்மா, நம்பர் 17 தசரதபுரம் அடையாறுல குடியிருக்காங்க. சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரியா. ஒரு 4 பொண்ணுங்களோட இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம டிராமாக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தொழில் சுத்தமா இருக்கும்னு தோணுது. என்னடா கோடீஸ்வரிங்கடா? அழகா இருந்தாலும் இருப்பா. பணமும் கொடுக்க வேண்டாம். சரிப்பா, 2 காபி வர. நீயே குடிச்சிருக்கா? போங்கடா போங்க. கோடீஸ்வரின உடனே ஒரு அலைச்சல. அவ செவந்தி இல்லடா, செலந்தி. செமித்தியா மாட்ட போறீங்க. அவ கோடீஸ்வரி தான், ஆனா கோடி பணத்தொகையால இல்ல. ஏன்பா இங்க இந்த தசரதபுரம் எங்க இருக்கு? தசரதபுரமா? அதான் ராமர் லட்சுமணர் கனகா வந்துக்கிறீங்க. படா குஷிதான் போலக்குது. என்னடா குஷி குஷிக்கிறேன்? ஆமா, அங்க யாரு வீட்டுக்கு போனா? செவந்தின் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. ஐசாலங்கடி கில்லடிக்க மாட்டீங்க. கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. தா உன் வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டா நம்ம வண்டியில வந்து குந்தியா அந்த ஸ்பாட்லயே தள்ளி விடுறான். தள்ளி விட்டுறியா? ஏன் உங்க வீடு பள்ளத்துல இருக்க? வண்டிய ஓரம் கட்டிட்டே வா. நீ ஏன் வண்டி என்ன ஸ்கூட்டர் போதா? புரியாத ஆளாக்குறியா? இந்த வண்டியில போலாம் பாக்க. போலீஸ் பிடிச்சிக்காதா? என்னடா போலீஸ் கிளீஸ்னா? டிராமா போட்டா ஏன் போலீஸ் பிடிக்கிறான்? இத பாருப்பா, நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறோம். அடங்கோப்புறானா, இதுக்கெல்லாம் கூட லைசென்ஸ் கொடுக்குறாங்களா இப்ப? அப்படின்னா நாளைக்கே நானும் ஒண்ணு வாங்க வேண்டியதான். ஓஹோ, நீங்களும் டிராமா சம்பந்தப்பட்டவரா? அங்க நடக்காத டிராமாவா? வந்து பாரு மச்சி, எல்லா மொயிலையும் நடக்குதுவா. தா சின்ன மச்சி ஏறு மேல. தா நீ வா, வேலை ஈஸியா முடிஞ்சிடும். வா பெரிய மச்சி வா. ఒరేయ్ కుర్పాని நம்ம பாப்பாக்கு பாகவை மேக்கப் ஏமே? உன் தொழிலுக்கு நான் வரேனா? நம்ம தொழிலுக்கு நீ ஏன் வர? உட்காரு. மேக்கப் பாகவைரா? ஆமா, பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங். இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே. షూటింగ్ ఉంది. అక్కడ హీరో బాగలేదు, నాకు పిడికలే. అందుకే షూటింగ్ క్యాన్సిల్ చేస్తాను. நான் வேற விதமா கேள்விப்பட்டேனே. ఏం కేల్పెట్టావు? మేకప్ వేయి. ஐயோ ஐயோ அடிக்கறாங்களே. ஐயோ அடிக்கறாங்களே. அவர் கொட்டேశారు. వాసువే కొట్టకు ఉండమ్మా ఉండు ఉండు. ஐயோ ஐயோ என்ன பண்ண போறா? ஐயோ ஐயோ ఎందుకు కొడతారు? என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு பதிலா வேற நடிகையோட அட்ரஸ் கொடுறானா சபப்பு விளக்கு வேறையா காமிச்சிட்டாங்க எங்களை. மரியாதையோட போய் அண்டர் வேரோட திருப்பி வந்தாங்க. சீக்கிரம் போட, போய் மேக்கப் போடு. இந்த சேரை விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க பாய். ராமா నువ్వు రా. யாரவ ரமணோ? வாசு பையா. என்ன பாய்? அந்த அட்ரஸ் எங்க இருக்குது? பாபு மேக்கப்புக்கு வா. ஒழுங்கா 4 சீனி வளராம பேச, அப்புறம் தரேன். சுந்தா, என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதகளி ஆட போற நீ? வெளியூர் ப்ரோகிராம் ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன லீவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்க? கஷ்டமா? எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி. டிராமான்னா கியாகேன்னு கேக்குறான். அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலான்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் இருக்கு. சரி அப்புறம் இருக்கட்டும். ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு. டிராமா நடக்காது. மீதி பாட்டில ஒளிச்சு. எவாபரேட் ஆயிடுச்சா? சுந்தா, மேக்கப் கல டிராமா கேன்சல். என்னடா அது? செக்ரட்டரி கிட்ட பணம் இல்லையா? நாளைக்கு தரேங்கறாங்க. எப்படி நம்புறது? ఏమేమి దుడ్డు లేదా? దుడ్డు లేదంటే நம்ம பாப்பா ఇటు చేయదుపా. మేకప్ కలికిన తేంగాన కొంటా కుర్పాని. இருப்பானி, எதுக்கா மேக்கப் கலக்குறீங்க? என்ன அது விளையாட்டு? దుడ్డు లేదంటే யார் சொன்னா? బాబు గారు చెప్తారు కదా.
ఏంటా చెప్పిన ఎవంటామ సెక్రటరీ நான் தாங்க செக்ரட்டரி. ఓ సారీ నువ్వా డబ్బు లేదా சும்மா இருக்க மாட்டீங்க என்னாச்சுங்க ஏதோ கலையார்வத்துல உங்க டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டிக்கெட் எல்லாம் வித்து போச்சுங்க. பணத்தை கொடுக்காம எங்கேயோ போயிட்டான். வேணா இந்த செயினை வச்சுங்க, நாளைக்கு பணத்தை கொடுத்து திருப்பி இங்க வாங்கிக்கிறேன். பாருங்க దేమి ఒరిజినలా డూప్లికేటా கொடுங்க நீங்க ஏங்க பணம் இல்லாம எதுக்குங்க நாடகம் எல்லாம் நடத்த வர்றீங்க நீங்க అడుగు బాబు என் பேர் கோபு ఆ గోపు இந்த டிக்கெட் வித்தவன் இப்படி என்ன அநியாயமா மோசம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சரி நீங்க எதிர்பார்க்கல நாங்க இப்ப டிராமாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஐயோ, என் மானமே போயிடும் சார். அது போட்டோம் நாளைக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்கங்கிறது என்ன நிச்சயம் அப்படிலாம் இல்ல சார். யூ நோ ஐ அம் a very decent lady. எப்படியாவது இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க சார். வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன். ஐயோ இருங்க இருங்க நான் உங்களை நம்புறேன் ఆహాహా నే నమ్మలేదు కుర్బానీ తేంగన కొంటా இந்த சும்மா கத்தாதீங்க உங்களுக்கு வேண்டியது சம்பளம் தானே అవును இந்த ஆபீஸ் சம்பளம் இந்த பரிசு நிறைய இருக்கு இதை வச்சுங்க இவங்க எல்லாம் நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்ண சொன்னா கூட பண்ணுவாங்க நீங்க தான் அதெல்லாம் டேய் இந்த பாருங்கடா நாடகம் கேன்சல்ங்கிற வார்த்தையை சும்மா அப்படி ஈஸியா தூக்கி போடாதீங்க அங்க 1000 பேர் காசு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கானே அவன் ஞாபகம் வச்சுங்க என்ன காரணமா இருந்தாலும் நாடகம் நடந்தே ஆகணும் நானே செத்து போயிட்டேன்னு வச்சுங்க என் பாடியை தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும் தெரியுதா அப்படியெல்லாம் చెప్పొద్దు బాబు அது சரி நீங்க பணத்தை எண்ணுங்க நாடகம் நடக்கு நீங்க போங்க ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த ரசிகனோ ரசிகையோ திட்டி எழுதவே இல்ல பத்தியா இந்த லெட்டர் படி உங்கள் நாடகத்தில் நீங்கள் அம்பிகாபதியாகவும் ஸ்ரீ ஸ்ரீ அமராவதியாகவும் நடிப்பதற்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீ அம்பிகாபதியாகவும் நீங்கள் அமராவதியாகவும் நடித்தால் நன்றாக இருக்கும். இங்கனம் உங்கள் அபிமான சுப்புலட்சுமி. இதுல என்ன அபிமானம் வேற திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு ஹலோ ஹலோ வாங்க பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சே தப்பா நினைக்காதீங்க அவன் பண விஷயத்துல கொஞ்சம் பறக்காவட்டி டிராமா பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும்னா இப்படி கராரா இருக்க வேண்டியதுதான். எல்லாம் நான் எண்ணிக்கிறேன், கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்லடா சரி வாங்க நான் போறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கிட்ட என்ன பேசணும் நான் வந்து ஒரு ரைட்டர், சில நாடகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். அடடே வாங்க உட்காருங்க இருங்க இருங்க. சேர் சேர் உட்காருங்க. நீங்க நாங்க இங்க தரையிலே உட்காந்துக்கிறோம் நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம், க்ரோ பைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம் ஆ, நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா சங்கு மாத்திரம் தான் பிடிக்கலாம் அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம் இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு நீ திமிங்கல வேஷம் போட்டு நீ கப்பலா எப்பவும் மெயின் ரோலே கேப்பிய. சொல்லுங்க கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போச்சு. சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, 2 பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க, மகாவிஷ்ணுவா? காக்கா. காக்காவா? இந்த காக்கா பாருங்க, கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுதுங்க. குண்டு போட்டவன் அவன் தானே. நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ, டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல, குதிச்சுட்டேன். நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றாங்களே, கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க. நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு நல்ல காக்கா கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, போடலாம். இது பாருங்க, இந்த கதையோட பேர் நண்டு ஊருது நரி ஊருதுங்க. இதுல ஹீரோ தாங்க டியூயல் ரோல். நண்டும் அவர்தான், நரியும் அவர்தான். ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க. உயரத்தை பார்த்தாலே பயப்படும், அவனையே குதிக்க வச்சுட்டீங்களே. நீங்க அப்படியே போயிடுங்க அந்த பின்கட்டு வழியா. ஐயோ வேணாம், அங்க அம்மா இருக்காங்க, இப்படியே வந்துருங்க. ஏண்டா இவகிட்டயா கதை கேக்குற? என்னடா பாபு, என்ன விஷயம்? கோபு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? வரலையே, ஏன், என்ன விஷயம்? இன்னைக்கு உமாவை பொண்ணு பார்க்க யாரோ வர்றாங்க. அவங்க கிட்ட பேச எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். கோப்பு வந்து அவனையும் அழிச்சிட்டு. என்னடா உன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி வெக்கப்படுற? அது இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. என்னம்மா எப்படி போடா. நான் அதுக்காக சொல்லலாமா?
என்னாச்சுமா? பாபு அந்த கப்போட மாத்திரை இருக்கு. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க.